அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி வழங்கும் இன்றைய ஜோதிட தகவலில் கலியுக காரகன் ராகு ஒரு விளக்கம். ராகு நவகிரகங்களில் பலம் பொருந்திய கிரகம் ராகு. சனிக்கு அடுத்தபடியாக பாவகிரக லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது ராகு தான். நல்லா சொல்லணும்னா சனிக்கெல்லாம் முன்னாடியே ராகு தான். ராகு மகா பாவகிரகம். அந்த பாவகிரகத்தில் முதன்மைத்துவம் வைக்கக்கூடிய கிரகங்களில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் எப்படி கலியுக காரகன் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர், ஐடி, செல்ஃபோன்ஸு, இப்படி மாடர்ன் டெக்னாலஜி போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் காரகத்துவம் வைக்கும் கிரகம் ராகு. ராகுவுக்கு சொந்த வீடுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. 12 வீடுகளில் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டை தனதாக்கி கொள்ளும் சக்தி ராகு பகவானுக்கு உண்டு. ராகு பகவான் ஒரு உதாரணமாக ரிஷபராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கிறாருன்னா சுக்கிரனை போல வேலை செய்வார். கடகராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா சந்திரனை போல வேலை செய்வார் கண்டிப்பாக. அடுத்தபடியாக ஆமேடம், இருதுசுரா, நண்டுகண்ணி 5 இடத்தில் கரும்பாம்பு தனித்திருக்க பூமேடைதனில் ராஜயோகம் என்று ஜோதிட பாடலே இருக்குது. ஆமேடம், எருதுசுரா, நண்டுகண்ணி 5 இடத்தில் கரும்பாம்பு தனித்திருக்க பூமேடைதனில் ராஜயோகம்னா மேஷம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னி போன்ற இல்லங்களில் ராகு பகவான் வீட்டிலிருந்து அந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்தால் மகா உன்னதமான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2020 செப்டம்பர் 1 மாலை 4:35 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார், பயிற்சி ஆகிறார். அது அனைவரும் அறிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுக்கிர பகவானின் வீடான ரிஷபத்தில் போய் ராகு உட்கார்றதுங்கிறது கண்டிப்பான முறையில் பெண்களுக்கு இது சிறப்பான நல்ல பலன்கள். பொது பலன்களில் பெண்களுக்கு இது மேன்மையான நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். பொது பலன்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முக்கியமாக ராகு ரிஷபத்துக்கு வர்றது பெண்களுக்கு மேன்மையான பலன்களே. அடுத்தபடியாக ராகு பகவானை பற்றி சொல்லணும்னா பிரம்மாண்டக்காரகன், எதையும் விரிவுபடுத்தி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர். அதே போல் எந்த வீட்டில் எந்த கிரகத்தோடு சேர்ந்து எந்த கிரக சாரம் வாங்கி திசை நடத்துகிறாரோ அந்த எந்த கிரக சாரம் வாங்கி எந்த வீட்டில் உட்காந்துருக்கார், யாரோட சேர்ந்துருக்காருன்றதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவருடைய பயணம்ன்றது இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக மேஷராசியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே. மேஷராசியில் பரணிசாரம் வாங்கி ராகு இருக்கிறாருன்னா சுக்கிரனின் நிலையையும் ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வா அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். செவ்வா எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் சுக்கிரனின் நிலையும் ராகு நின்ற ஸ்தானம். இப்போ ஒரு உதாரணமாக கும்பலக்கணம்னு எடுத்துக்கிருவோமே. கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறாருன்னா அது செவ்வாயோட வீடு. அப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். செவ்வாய் பலம் பொருந்தி நல்ல இடத்துல 10ல் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோமே. ராகுவுக்கு 8ல் மறைஞ்சாலும் லக்னத்துக்கு 10ல் திக்பலமாக ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பான முறையில் இந்த செவ்வாய் திக்பலத்தோட ராகு நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால ராகு திசை நன்மையான பலன்களை கொடுக்கும். ராகுவுக்கு 8ல் மறைஞ்சால் கூட லக்னத்துக்கு மறையாதனால நல்ல பலன்களையே ராகு திசை வழங்கும். பொதுவாக ராகு திசையில் பொதுவாக சனி செவ்வாய் பார்வை வாங்காத ராகுவாக இருந்தால் பொதுவாக 90% நல்ல பலன்களையே வழங்கும். லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது 3ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் போன்ற இல்லங்களில் ராகு பகவான் வீட்டிருந்தால் மகா உன்னதமான பலன்களை ராகு வழங்குவார். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ராகு பகவான் கோடிகளை கொட்டி தரக்கூடியவர். அதாவது லட்சம் கோடிலாம் தர்றது இந்த டாடா பிர்லா போன்ற, ரிலையன்ஸ், அம்பானி போன்ற ஒரு லட்சம் கோடிகளை தரக்கூடிய சக்தி படைத்தவர் ராகு தான். ராகு கொட்டி கொடுப்பதில் வல்லவர். அதே நேரத்தில் தெருக்கோடிலையும் கொண்டு போய் விடக்கூடிய தன்மை உள்ளவரும் ராகு தான். ராகு ஓவர் நைட்டில் ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்குறது அவர் தான். அதே நேரத்தில் தெருக்கோடியில் நிப்பாட்டுறதும் அதே ராகு தான். நிறைய பேரை பார்த்துருக்கோம். சினிமா நடிகர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா நம்ம யாரை சொல்லலாம்னா, நம்ம நடிகர் மோகன் ஒருத்தர் இருந்தார், பழைய நடிகர் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே ஒரு 25 படமோ ஒன்று நடிச்சிருப்பார். எனக்கு தகவல் சரியாக தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு, இதை நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். அவரோட ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது, ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். நடிகர் மோகன் ரொம்ப குறுகிய காலத்தில் தான் சினி ஃபீல்டில் படம் நடித்தார். இளையராஜா இசையமைச்சு படங்கள்லாம் நடித்து பாடல்கள்லாம் அவர் படத்தில் மிக அருமையாக இருந்துச்சு. அவர் நடித்த படங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக ஓடிச்சு. கடைசியில் பார்த்தா அவர் அதுக்கப்புறம் படம் நடிக்காமல் நின்றுக்கிட்டார். அப்படி ஒரு ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆக்கி படக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, அவரோட நடிப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டார். அது எதனால் நினச்சிங்க? அந்த மாதிரி எதையுமே உடனடியாக செஞ்சு உடனடியாக நிப்பாட்டுற சக்தி படைத்தவர் ராகு. எதையும் உடனடியாக கொடுப்பார், அதே நேரத்தில் சடக்குன்னு நிப்பாட்டிடுவார். நீச கிரகங்களோடு ராகு பகவான் சேரும் பொழுது, நீச கிரகம் இப்போ ஒரு உதாரணமாக மகரத்தில் நீசம் பெற்ற குருவோட போய் ராகு சேர்ந்தார்னா அந்த நீச கிரகத்துக்கு வலு கிடச்சிரும். நீச கிரகத்துக்கு பெருக்க
கெடுக்கக்கூடிய தன்மையை வந்து ராகு கொடுத்துருவாருங்கிறதுனால நீசத்தன்மை அகன்று ராஜயோக பலன்களை அந்த ராகு பகவான் நீச கிரகத்தோடு சேர்ந்ததுனால கொடுப்பார். அங்கேயே சனி இருந்தாருன்னா ரொம்ப பிரமாதமாக ஆட்சி பெற்ற சனியோட ராகு ப்ளஸ் நீச குரு இருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். இப்படி ராகு பகவானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு நான் ராகு பகவானை பிரம்மாண்டக்காரகன்னு சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்கிறவர் ராகு. இப்போ லட்சக்கணக்கில் வந்து ஒரு உதாரணமாக வந்து லட்சக்கணக்கில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் ராகு. ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது கால்குலேட் பண்ணி சரி நம்ம அதை ஒரு லட்சக்கணக்கில் கால்குலேட் பண்ணி போடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு 10 மடங்காக அவங்களுக்கு பெருசாக செய்கிற மாதிரியான ஒரு நிலைகளை தான் அந்த ராகு கொடுப்பாரு. அதே போல் இந்த கோபமான தெய்வங்கள், இந்த காளி, துர்க்கை, முனியாண்டி, கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் வந்து ராகுவுடைய காரகத்துவத்துக்குள்ளே வருது. அதனால் இந்த தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை போட்டு ராகு காலத்தில் விளக்கு போட்டு வழிபடுறதுங்கிறது வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும். பூர்வ ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகளை தெரிவிப்பவரும் ராகு தான். இப்போ பூர்வ ஜென்மத்தில் வந்து ஒருத்தர் வந்து நிறைவேறாத ஆசையோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் நிறைவேறாத ஆசையோடு இருந்தாருன்னா இந்த ஜென்மத்தில் வந்து ராகு வந்து அந்த வீட்டில் உட்காந்துருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக 7ஆம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கிருவோமே, அவருக்கு வந்து எவ்வளவு தான் அழகான பொண்டாட்டி ஐஸ்வர்யராயவே கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவர் பத்தலைன்னு தான் சொல்லுவார். அப்போ பூர்வ ஜென்மத்தில் பத்தலைன்னு சொல்லுவார். அப்போ ஒரு பூர்வ ஜென்மத்தில் வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் நிறைவேறாத ஆசையோடு அவருடைய ஆத்மா நிறைவு பெற்றிருக்கும். இந்த ஜென்மத்தில் அழகான ஐஸ்வர்ய ராயவே கல்யாணம் பண்ணி வச்சா கூட அவருக்கு வந்து அந்த இது பத்தாது. ஸோ நிறைவேறாத ஆசைகளையும் அடுத்தடுத்து வேணுங்கிற ஒரு ஆசைகளையும் தூண்டக்கூடிய சக்தி படைத்தவர் ராகு. அதனால் ஆமேடம் எருதுசுரா நண்டுகனி ஐந்திரத்தில் கரும்பாம்பு தனித்திருக்க பூமேடத்தில் ராஜயோகம்னு சொல்லும் அந்த வாக்குக்கு இணங்க மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இல்லங்களில் ராகு பகவான் வீட்டிலிருந்து அந்த 5 வீட்டுக்கு அதிபதியான கிரகங்கள் இதில் எந்த வீட்டில் இருந்தாலும், இப்போ ஒரு உதாரணமாக மேஷத்தில் சொன்னேன், அதே மாதிரி ரிஷபத்தில் ராகு நின்று அந்த சுக்கிரன் வந்து பலம் பொருந்தி மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து அந்த ராகு பகவான் தசை நடத்தினார்னா ராகுவுக்கும் 11 சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டார். அதுபோக ராகுவுக்கு நின்ற வீட்டுக்காரனும் உச்சம் பெற்ற நிலையினால ராகு தசை வந்து அந்த ஜாதகருக்கு மகா உன்னத பலன்களை வழங்கும்னு சொல்லிட்டு, கலியுகக்காரகன் ராகு ஒரு ஜாதகத்தில் ராகு பஞ்சமாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5, 9 கூடியவர்கள் சாரம் பெற்று அந்த ராகு திசை நடந்தால் அந்த ஜாதகர் வந்து மகா உன்னத நிலையை அடைவார். கலியுகத்துக்கு காரகத்துவம் வைக்கிற ராகு ஒரு ஜாதகத்தில் பலம் பொருந்தி இருந்தால் அவங்க வெற்றி அடைகிறது உறுதின்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. நன்றி, வணக்கம், நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையும். ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை அணுகலாம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி உங்கள் நண்பன். உங்களுக்கு வழிகாட்டவே ஆண்டவன் என்னை அனுப்பிச்சி வச்சுருக்கார். கண்டிப்பாக நல்ல வழிகாட்டுவேன். நன்றி, வணக்கம்.